என்ன விஷயம்னா, என் லைஃப்பில் யார்கிட்ட சொல்லி அழுகுதுன்னு தெரியல. அதனால தான் நீங்கள் இருக்கிறீங்களே என் நண்பர்கள், உங்கள்கிட்ட சொல்லி கொஞ்சம் புலம்பலாமே. இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா சுத்தமாக ஆயிலே கிடையாது, டெட் ஆகிட்டுக்குது. டெட் ஆகிட்டு என்னடான்னு சொல்லி செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஹெட்டு போர் வந்து வீக் ஆகிருக்குது. அப்படியே இந்த பக்கம் வந்தால் சரி கஸ்டமர் முன்னாடியே காமிச்சேன். இந்த பாருங்க, ஃபுல்லாக வந்து நான் சொன்னேன் இந்த மாதிரி ஒயிட் பக்கம் வருதுண்ணே, ஹெட்டு போர் வந்து ஃபால்ட்டு அப்படின்னு சொன்னேன். ஃபஸ்ட்டு நான் சொன்னேன் பார்த்தீங்களா ஒரு வார்த்தை, என்ன இருக்கே எதுக்கு அழுகுறீங்க சொல்லி புலம்புறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. இந்த கஸ்டமரு இந்த 16 வருஷத்தில் கடை வச்சு நான் எத்தனையோ கஸ்டமர் மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டேன். ஆனால் இந்த கஸ்டமர் என்னால் மெயின்டெனன்ஸ் பண்ண முடியல. எப்படின்னா, சரிப்பா எட்டு போது தானே போயிடுச்சு, பிரச்சனை இல்லைப்பா, போரை கட்டி ரிங்ஸ் மட்டும் மாற்றுப்பான்றாரு. சார் ரிங்ஸ்லாம் மாற்ற முடியாது சார். நான் அதெல்லாம் மாற்ற முடியும்பா, ரிங்ஸ்லாம் என்ன. அதுக்கப்புறம் ஒரு கேள்வி கேட்டார், 53,000 கிலோமீட்டரில் எப்படிப்பா போர் போகும்னு கேட்டார். அதுக்கும் சமாளித்து பதில் சொன்னார். ரெண்டாவது ஒரு கேள்வி கேட்டார், இருப்பார், ஆயிலெலாம் எப்படி பார்த்தாலும் ஒரு வருஷம் கழிச்சனப்பா மாற்றணும், நீனாப்பா 1500 கிலோமீட்டர் 2000 கிலோமீட்டர்லாம் ஆயில் மாற்றணும்னு சொல்கிறேன்னாரு. இதுக்கு தான் ஃபஸ்ட்டே சொன்னேன், ஏன் சோக கதை யார்கிட்ட சொல்கிறது அழுவுதுன்னு தெரியல, அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணேன். சரி ஓகே, என்ன பாயிண்ட் அப்னு வரேன். ஒரு வண்டி சர்வீஸ் ஒர்க்கு 2500 கிலோமீட்டர்லேருந்து 1500 கிலோமீட்டர்லேருந்து எந்த வண்டியை கரெக்டாக சர்வீஸ் ஒர்க் பண்ணுவீங்களோ அந்த வண்டி தான் லைஃப்பில் நல்லாயிருக்கும். நான் ஒரு வருஷம் கழிச்சு சர்வீஸ் ஒர்க் தான் பண்ணுவேன், 2 வருஷம் சர்வீஸ் ஒர்க் பண்ணால் கடைசியாக இந்த வண்டி தான் பஞ்சாயத்தில் நிற்கும். இப்போ கடைசியாக என்ன சொல்கிறாரு, இன்ஜின் ஆயில் மட்டும் மாற்றுங்க, நான் கையில் காசு இருக்கும்போது ரெடி பண்ணிக்கிறேன்றார். ஓகே, உங்கள் கருத்து என்னவோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.